அந்த கம்பெனி வந்து தன்னுடைய ப்ராஃபிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிடும். ஒவ்வொரு எட்ஜ் பிளான் வந்து எடுக்கும் போதும் நிறுவனம் என்ன பண்ணியாகணும், தன்னுடைய ப்ராஃபிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியாகணும் அப்படின்றதுனால நிறுவனம் வந்து அந்த பிளான் வந்து கம்ப்ளீட்டா முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது அது எவ்ரி இயர் பணம் கொடுக்கும் போது 60,000 ரூபாய் இன்ஸ்டா கேஷ்பேக் பண்ணும்போது வந்து கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரினியூவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். ஏன்னா கம்பெனி பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா ரினியூவல் வந்து நல்லபடியா கிடைக்கும் அப்படின்றதுனால வந்து நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராஃபிட் கம்மியா இருந்தாலும் பெயர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். பட் இந்த பிப்ரவரி இந்த மார்ச் நேற்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்படின்ற போது ஒவ்வொரு கிளஸ்டர் நம்மளுடைய கிளஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் வைஸா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டை தாண்டி எடுக்க முடியாது. இப்போ ஒரு மேனேஜர் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட் சொல்றாங்க. அப்சர்வ் பண்ணி ஐ வில் டெல் யூ. அது ஒரு மேனேஜர்னா இவ்வளவு எட்ஜ் பிளான் தான் தரும். மேனேஜர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிமிட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் வந்து நம்மகிட்ட 4 மேனேஜர் இருக்காங்க. நேற்று இப்போ இது கேட்டேன், அப்படியே அந்த வீணாகி போச்சு. இது போயிடுச்சுட்டான் யாரு கரெக்டாக இருக்கு. அதான் வந்து விட்டம் பாட்டு பக்கத்தில் தக்காளி செடி காய் காய்ச்சல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம காய்கறி செடியெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, ஐ மீன் நம்ம தக்காளி செடி வச்சுருந்தோம். தக்காளி செடி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் தினமும் வந்து தண்ணி பாய்ச்ச முடியாது வேர்க்கடலைக்கு. அதனால் நம்ம வந்து குடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம தண்ணி தான் ஊற்றணும் செடிங்களுக்கெலாம். அதனால் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங்கே கொல்லைக்கு போயிருந்தேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 o'clock ஆஃப்டர் 9 o'clock மேலே நம்ம பிஸி ஆகிடுவோம், ஆஃபீஸ் கிளம்புவோம், ஒர்க்குக்கு போவோம். அதனால் என்ன பண்ணுவோன்னா நம்ம மார்னிங்கே வந்து ஒர்க் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நாங்கள் கொல்லைக்கு போயிட்டு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்பா வந்து வேர்க்கடலைக்கு வந்து மருந்தடிச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வந்து செடிக்கு தண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோட்டர்லேருந்து தண்ணி மொண்டு ஊற்றிட்டு இருந்தேன். தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி இல்லை, நம்மளுடைய 90s கிட்ஸு 2K கிட்ஸுக்கு, இவங்களுக்கு 80s கிட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும், 2K கிட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நாட்டு தக்காளி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதையோடு இருக்கும். நம்ம அதிக விதை இருக்கும், ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த இருக்கும். பெங்களூர் தக்காளினா முழுன்னு இருக்கும், அதில் ஒரு லைனும் இல்லாமல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக இருக்கும். அதாவது இந்த தக்காளி ஷேப் இருக்கும் இல்லையா, இந்த ஆரஞ்சு சொலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து பார்ட்டிஷனாக இருக்கும். அதுக்குள்ளே நிறைய விதை இருக்கும். அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு, உடம்புக்கு நல்லது. இது நம்ம கல் வைக்காமல் ஸ்ப்ரே பண்ணாமல் தானாகவே நம்ம செடி வச்சு எந்த வித ரசாயன கலவையும் கலக்காமல் டைரெக்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் வந்து நேச்சுரலாகவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நிறையா செடி வச்சுருக்கோம், பட் மிளகாய் செடிலாம் வரல, தக்காளி செடி தான் நிறையா வந்திருக்கு. அதையும் வச்சு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரைத்தண்டு, இது வந்து தப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. ஏதோ நம்ம ஆல்ரெடி போட்டதில் இந்த கீரைத்தண்டு வந்திருக்கு. இந்த கீரைத்தண்டு வந்து குட்டியாக இருந்தால் நம்ம பிடுங்கி கடைஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு நிறைய செடி வந்து விதைக்கி விட்டுருக்கோம். ஒரு 3 செடி விதைக்கி விட்டுட்டு அதுலேருந்து ஒரு செடியை பிடுங்கிட்டோம். பிடுங்கி என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ட்ரை ஃபிஷ் கறி வச்சா நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் டேஸ்ட்டும் இருக்கும் இந்த தண்டுக்கீரை தண்டு. நீங்கள் யாரெல்லாம் இந்த தண்டுக்கீரை தண்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கும்பகோணம் சைடு ஃபுல்லாகவே வந்து சாம்பாராகட்டும் இல்லை கருவாட்டு குழம்பாகட்டும், இதெல்லாம் வந்து இந்த தண்டுக்கீரையோட தண்டு வந்து காய் மாதிரி ஒரு வெஜிடபிள் மாதிரி இதில் செயல்படும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடி இந்த காயை சாப்பிடுவோம். நம்ம முருங்கைக்காய் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது. நம்ம வெயில் டைம்லலாம் இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும். நம்மளுடைய உடம்புக்கு தேவையான நீர் சத்தும் அது கிடைக்கும்.
கொடுக்கும். நீர் காய்கறி சொல்லுவோம் இல்லையா, நம்ம சுரைக்காய், புடலங்காய், முள்ளங்கி, அது கூட இந்த கீரைத்தண்டு வந்து நீர் காய்கறிகள் தான். ஆனால் முள்ளங்கி கூட சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, தைராய்டு உள்ளவங்க இதெல்லாம். ஆனால் இவங்க இந்த தண்டுக்கீரை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் டைம் பேபிஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய சக்தி வாய்ந்தது இது. அது மட்டும் இல்லாமல் கீரையோடைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால உங்களுக்கு வந்து எந்தவித ஒரு ப்ராப்ளமும் வராது. நார் சத்து அதிகம் உங்களுக்கு. அதனால் இந்த கீரைத்தண்டை வச்சு யாரெல்லாம் வந்து கறி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ட்ரை ஃபிஷ்ஷில் போட்டாலும் நல்லாயிருக்கும், சாம்பாரில் போட்டாலும் நல்லாயிருக்கும், காரக்குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரே ஒரு தண்டை மட்டும் பிடுங்கினா போதும், நமக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிடும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அது வளர்ந்து வரட்டும்னு சொல்லிட்டு பாதியோடு உடச்சிக்கிட்டேன் அடியில். ஏன்னா வேரோடு பிடுங்கிட்டோன்னா திரும்ப வளராது. இது இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப வளர்ந்து வரும். நம்ம விதைக்கோ இல்லை திரும்ப இந்த மாதிரி காய்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து நான் அப்படியே விட்டுட்டு பாதியோட பிடுங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த கெமிக்கல் உலகத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. எல்லாத்தையுமே கெமிக்கல் ஃப்ரீயாக சாப்பிட்லாமா அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒன்று நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சில மாற்றங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது சில மாற்றங்களை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டுக்கீரை, வேர்க்கடலை, எள், உளுந்து, அப்புறம் வந்து என்ன போடுவோம், தக்காளி, வெங்காயம், முள்ளங்கி, இந்த மாதிரி சிறு சிறு காய்கள்லாம் வந்து வீட்டிலேயே தோட்டத்திலே வச்சு நம்மளே எடுத்துக்கிறது. இப்போ வீடியோவில் பார்த்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உளுந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லையிலேருந்து தான் விளைஞ்சி எடுத்துகிட்டு வந்துச்சு. ஒரு 40 கிலோ உளுந்து இருக்கும். அந்த 40 கிலோ ஒரு வருஷத்துக்கு போதும் எங்களுக்கு. கருப்பு உளுந்து தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த 40 கிலோ போதும். சப்போஸ் பத்தலைன்னா நம்ம திருப்பி விளைஞ்சி வர வரைக்கும் வேறு ஏதாவது இந்த வெள்ளை உளுந்தோ இல்லை கருப்பு உளுந்தோ திரும்ப வாங்கிக்கலாம். அது வரைக்கும் இந்த உளுந்து போதும். நெக்ஸ்ட்டு அந்த உளுந்து எடுத்துகிட்டு என்ன போட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா எள்ளை போட்டுருவோம். ஆனால் அந்த எள்ளு இன்னும் சரியாக முளைச்சதும் நான் உங்களுக்கு கிட்டே காட்டுறேன். அது முளைக்குமா என்னான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரி, முளைச்சிச்சுன்னா காட்டுறேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், பக்கத்து கொள்ளைக்காரவங்க வந்து எள்ளு போட்டுட்டாங்க. அதனால நம்ம வந்து டிராக்டர் வச்சு ஓட்ட முடியாது. நான் சொல்லிட்டு காட்டுறேன். இந்த சோளக்காட்டு பொம்மை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததா, அதான் காட்டலான்னு சொல்லிட்டு. நம்ம க்ரீனரியாக இருக்கும் நம்ம கொல்லையை சுற்றி. அதுக்கு நடுவில் ஒரு எல்லோ கலர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ இந்த வாழை மரத்தை பற்றி சொல்லியே ஆகணும். யார் எங்கே சிறு இடம் கிடச்சாலும் இந்த வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து இந்த வாழை மரத்தை பொறுத்தளவு ஒரு காய் காய்ச்சி முடிஞ்சதும் இன்னொரு காய், அதாவது வாழையடி வாழையாகன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி வேறு குறுத்து வந்து வேறு பூ வச்சு காய் வைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் ஆர்கானிக்காகவே வாழைப்பழம் கொடுக்கலாம். வாழைப்பழம், மாம்பழம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, ஆப்பிள் இதிலலாம் வந்து நிறைய கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கல்லெலாம் வச்சு பழுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கல் வைக்காமல் வாழைப்பழம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த காம்பு இருக்கு இல்லையா, அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் வாழைப்பழத்தில். அந்த பழுக்கிற பழம் மட்டும்தான் எல்லோ கலரில் இருக்கும். அதுதான் கல் வைக்காத பழம். கல் வச்ச பழம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வந்து எல்லாமே ஒரே ஈவனாக எல்லோ கலர்லேயே இருக்கும். அதுக்கு பேர் வந்து கல் வச்ச வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா வந்து ஒரு வாழை தோப்பே வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைத்தாரெல்லாம் ஒரு பெரிய குழி நோண்டி அந்த குழிக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே ஒரு வத்தி ஏற்றி வச்சுடுவாங்க. அது 2 நாளாக 3 நாளாக ஆனதும் வாசனை கமன்னு வரும். இப்போ எப்படி நம்ம பலாப்பழம் பழுத்துச்சுன்னா அங்கே தூரத்தில் இருந்தாலும் நமக்கு வாசனை வருமோ, அதே மாதிரியே வந்து வாழைப்பழம் பழுத்துருச்சுன்னா நம்ம அந்த பிளேஸை கிராஸ் பண்ணாலே நமக்கு அப்படி ஒரு வாசம் வீசும். வாழை தோப்பு இருக்குமா, அதிலே வந்து நாங்கள் நிறைய சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்ததால் நம்ம இயற்கையாக சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்ருப்போம், நம்ம குழந்தைங்களும் அந்த அனுபவிக்கணும். நம்ம குழந்தைங்களும் அதே ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு, இயற்கையான உணவுகளை சாப்பிட்ணும். இப்போ இருக்கிற இந்த பீட்சா, மைதாவில் செய்த மாவு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சின்ன மாற்றங்களை உருவாக்கி நம்ம அடிக்கடி கொல்லைக்கு போகிறது, காய் செடி வைக்கிறது, மாடி தோட்டத்தில் எவ்வளவோ உருவாக்குறாங்க. நம்ம ஏன் கொல்லையில் உருவாக்கக்கூடாது? இன்னும் நிறையா செய்யலாம், ஆனால் எனக்கு டைம் கிடைக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து கொல்லைக்கு போகிறது வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தான் போகணும். யாராவது இருந்தால் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க, இல்லைன்னா அவங்கவுங்களுக்கு ஒர்க் இருந்ததுன்னா நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதனாலே வந்து நான் பல நேரங்களில் கொல்லைக்கு போகிறது கிடையாது. நம்ம செடியும் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே வந்து காஞ்சு போயிடுது. இப்போ நான் நிறையா செடி வாங்கிட்டு போய் வச்சேன் இல்லையா, தக்காளி செடி, மிளகாய் செடிலாம்,
அதில் முக்கால்வாசி செடி பார்த்தீங்கன்னா மிளகாய் செடிகளெல்லாம் வந்து காஞ்சே போயிடுச்சுங்க. எப்பயாவது இந்த மாதிரி டைமில் போய் தண்ணி ஊற்றுறது உண்டு, அவ்வளோதான். மற்றபடி நம்ம ரோஜா செடி இதெல்லாம் வச்சோம் இல்லையா, அதுவும் வந்து பராமரிப்பு இல்லாமல் அது அப்படியே இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சில இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தக்காளி செடி ரொம்ப நல்லாவே காய்க்குது. பட் ஆனால் வந்து சீக்கிரம் வந்து காய் பழுத்துடுது. பழுத்த உடனே வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் உடனேவும் வீணாயிடுது. ரொம்ப நாள்லாம் இருக்காது. ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் லாங் ஸ்டேவாக இருக்குது. அப்போது அதுக்கு வந்து கெமிக்கல் தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு சில சீசனில் தான் நம்ம கிடைக்கும். மற்ற சீசன்லலாம் நம்ம கடையில் தான் வாங்கி தக்காளி சாப்பிடுவோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த கிடைக்கிற டைமில் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு சில மிளகா செடியில் மட்டும் ஒரு 2, 3 மிளகா இருந்துச்சு. ஆனால் குட்டி மிளகா வந்து குட்டியிலே வந்து மிளகா பழுத்துடுச்சு. இது ஆனால் கடையில் வாங்கினது கிடையாது. அம்மா நம்ம வீட்டில் வந்து குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் வாங்குவோம் இல்லையா, அதை போட்டு ஒரு வாளியில் வச்சுருந்தாங்க. அந்த வாளியிலேருந்து முளைச்ச செடி தான் இந்த மிளகாய் செடி. அதை தான் வச்சுருந்தோம். அது காய் வச்சுருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சிட்ருக்கு கடலைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி கிணிலாம் ஊற்றின பிறகு மறுநாள் அப்பா வந்து மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சுறாங்க. அதுக்கு அதை பட்டே பேசாமல் இருந்ததுன்னா தண்ணியே பாஞ்சிருக்கும். இந்த ஒரே ஒரு செடி மட்டும் என்னன்னு தெரியல, எல்லா தக்காளி காய்ஞ்சாலும் ஓட்டையாயிடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோய் தாக்குதல் மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் பார்க்குறவங்க அக்ரியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா செடிக்கு கொடுப்போம். நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப இலை இருக்கு இல்லையா, அதை தான் வந்து அம்மா வந்து நல்லா மையாக அரைச்சி அந்த கரெக்ஷனில் வந்து தெளிக்க சொன்னாங்க. ஆனால் நான் இன்னும் எதுவும் தெளிக்கலை. இந்த ஒரு செடி மட்டும் அப்படியே வந்து காஞ்சு போய் இதில் காய்க்கிற தக்காளி வந்து ஓட்டையாக இருக்குது. இது மற்ற செடிகளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் நம்ம வந்து இதிலே கண்ட்ரோல் பண்ணி எடுக்கணும். ரசாயனம் இல்லாத ஒரு மருந்தை தான் நம்ம தயாரித்து அதுக்கு தெளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு கொல்லைக்கு, கடலை எப்போ பிடுங்குறாங்களோ அப்போ நான் வீடியோஸ் போடுறேன். அது வரைக்கும் நீங்கள் லெலி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த விதை வைக்கிறது, செடி வைக்கிறதுலாம் இதெல்லாம் ஆர்வமாக இருப்பேன். ஏன்னா எங்கள் தாத்தா வந்து, அதாவது அம்மாவோடைய அப்பா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் கொல்லைக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய வாய்க்கால் ஓடும். வாய்க்கால் மீன்ஸ் ராசா வாய்க்கால் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுலேருந்து வந்து என்ன ஆகுனா செடி வச்சு அங்கேருந்து வந்து இன்ஜின் வச்சு தண்ணி வரும். அதில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற செடிக்கெலாம் வந்து வாய்க்கால் போகாத செடிக்குலாம் குடத்தால தண்ணி மொண்டு வந்து, இல்லை குடம், சின்ன சின்ன பாத்திரம், யார் நாங்கள் நிறையா இருக்கோம்ல சித்தி பசங்க, இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன குண்டான், சொம்பு, யாருக்கு என்னென்ன தூக்க முடியுமோ அதெல்லாம் தூக்கிட்டு ஓடி தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரி வளர்த்தது தான் எங்கள் மாமா வீட்டு செடியெல்லாம். இப்போல்லாம் நம்மலாம் போய் வேலை செஞ்சுன்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் எ கோல்டன் டைம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின், அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜினில் தான் வந்து வந்து வாய்க்கால் தண்ணியிலையும் எடுப்பாங்க. ஒரு சில கொல்லையில் வந்து மோட்ரு போட்டிருப்பாங்க. இந்த சைடு தான் வந்து கடலூர் சைடு தான் வந்து போர் மோட்ரு எல்லாம் சொல்லுவோம். அந்த சைடெல்லாம் வந்து இன்ஜின் தான் சொல்லுவோம். இன்ஜினில் தண்ணி இறக்குது, இன்ஜினில் தண்ணி கூட்டணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஏதோ வந்து தண்ணி ஊற்றுவாங்க. இந்த என்ன படம், மறுமலர்ச்சி படத்தில் தேவயானி தண்ணி ஊற்றி இன்ஜின் சுற்றி ஓட்டுவாள்ல, அதே மாடலேஷனில் தான் இருக்கும் எங்கள் பாட்டி வீட்டு இன்ஜின். நல்லா எடுத்து விட்டாங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணி ஓடும். அது இங்கே குளிக்கிறது, தம்பட்டை அடிக்கிறது நிறையா செய்வோம். ஆனால் அங்கே எல்லாமே இருக்குங்க. என்னென்ன ஃப்ரூட் இருக்குமோ எல்லாமே இருக்கும். பம்பளி மாஸ், நார்த்தங்காய், ஆரஞ்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது பாக்கு, சீவல் செய்வோம்ல அந்த பாக்கு, மாம்பழம்,